இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை பயன்படுத்துகிறான். அதுதான் பக்க வழியா நுழைஞ்சிட்டான். அதாவது எதை திரும்பிய பார்க்கலையோ இப்ப அதை நினைக்கிறாங்க, அதை பார்க்கறாங்க, அதை பறிக்கிறாங்க, அதை புசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக வேண்டாம் என்று விட்டு வந்த பல காரியங்களை, பல உபதேசங்களை கேட்டு காற்றினால் அடிபட்டு அலைகிறது போல, வேண்டாம் இதெல்லாம் தொடவே கூடாது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம நினைவிலே வரக்கூடாது என்றிருந்த காரியங்கள்லாம் இப்ப பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிருபையை புரட்டி விட்டது. ஆமென். ஒரு காலத்துல கிறிஸ்தவங்க வீட்டுல டிவியே இருக்காது. இன்னைக்கு எல்லா வீட்லயுமே டிவி கம்பல்சரி ஆயிட்டு, தேவையான காரியங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. சர்ச்சிலேயே வச்சிருக்கிறோம், நம்ம எல்லாமே ஆயிட்டு. ஒரு காலத்துல இதெல்லாம் அந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது என்கிறதுல உறுதியா இருந்த காரியம். இன்னைக்கு அது போய் 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 இன்னைக்கு பல மேடைகளையே சினிமா பாட்டு பாடுகிற அளவுக்கு சினிமா பாட்டு பாடி வொர்ஷிப் பண்றாங்க, சினிமா பாட்டு பாடி கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறாங்க. கேட்டா அதுல அர்த்தம் அவ்வளவு அர்த்தமா? இதான் தேவ பக்தியற்ற துணிகரக்காரர்கள். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு சின்ன கரை வந்தாலே பரத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதை வேதம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் அந்த சாரம் மாறாமல் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கரை வந்தாலே நமக்கு வேற எல்லாம் நடக்குங்க, எல்லாம் நடக்கும். வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், எல்லாமே நடக்கும். இன்னைக்கு இதை பார்த்து தானே ஏமாத்து, இதெல்லாம் நடக்கும். மகிமை கட்டாயிரும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு நன்றாய் புரியும். அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்சலோம் என்ன செய்வான் தெரியுமா? 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 15:2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து இவன் என்ன பண்ணுவானா, காலையில எழும்பி வாசலுக்கு போற வழியில அப்படி நிற்பான். நிற்கும் போது ஜனங்க எல்லாம் நியாயத்துக்கு யார்கிட்ட போவாங்க அப்படின்னா தாவீது கிட்ட போவாங்க. நல்ல கவனமா கேளுங்க, எல்லாம் வாசிக்க டைம் இல்லை. இந்த நியாயத்துக்கு தாவீது கிட்ட போறவங்கள தான் பார்த்துட்டே இருப்பான். இவன் எங்க போறான்? இவன் தாவீது கிட்ட போறான். அவனை கூப்பிடுவான், ஹலோ அப்படி கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் வருவான். வரும்போது அவன்கிட்ட முதல் கேட்கிற கேள்வி, நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டான் வைங்கள, உடனே இங்க வாங்க வா. அப்போ சாத்தானுடைய டார்கெட் யார் மேல தெரியுமா? தேவ பிள்ளைங்க மேல. யார் யார் அவர்கிட்ட போறாங்க? கூப்பிட்டு என்ன செய்வானா, 3வது வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. அவன் காரியத்தை கேட்டான் அப்சலோம். முந்தின வசனத்தின் பிற்பகுதியை சேர்த்து வாசிங்க. அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டான். அதற்கு அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஜாதி தாங்க, இவ்வளவு சொன்னா போதும். அடுத்து உன் காரியம் என்னென்னலாம் கிடையாது, உன்கிட்டதான் நியாயம் இருக்கு, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட். எப்படி அந்த மேற்பூச்சாய் பூசுகிறத பாத்தீங்களா? இதான் கிருபையை புரட்டுறது. ஆனாலும் உன் காரியத்தை ராஜா கிட்ட கொண்டு போனேன்னு வையே, அவர் ஒன்னதான் குற்றச்சாட்டுவார். ஏன்னா இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த சத்தியம் என்ன தெரியுமா? உள்ளதை அப்படியே எடுத்து காட்டும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதல்கள் பெருகும்படிக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. ஏன் மீறுதல் பெருகும்படி பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த பிரமாணம் வந்ததுனாலதான் எது தப்பு எது தப்பு இல்லைன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த பிரமாணம் நம் பிழையை உணர்த்தினது, கிருபை நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு முன்பாக தேறினவனாய் நிற்க இந்த வேதம்
அவன் வாழ்க்கைக்கு இந்த வேதம் அவன் வாழ்க்கையாய் மாற வேண்டியது அவசியம். அவன் பக்க வழியா நின்று கூப்பிட்டு சொல்றான், உன்கிட்ட தான் நியாயம் இருக்கு, உன்கிட்ட தான் நீதி இருக்கிறது. இதே செய்தி தாவீது கிட்ட போயிருந்தா தாவீது விசாரிச்சிருப்பார். ஆமென். யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை பகைத்தேன், யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை பகைத்தேன்லாம் சொல்றாருல. ஆனா உன் தொடைய தானே முறிச்சாரு. யாருக்கு சொல்லுவா தெரியுமா? இந்த அப்சலோம் சொல்லுவா. ஏன் யாக்கோபு தொடையில கை வச்சார்? தப்பு யார்கிட்ட இருக்கு? ஏசா யாக்கோபு மேட்டர்ல தப்பு யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட. இதுதான் சத்தியம். ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்ன பண்ணாலும் அப்படி கண்டுக்காம விட மாட்டார். கண்டுக்காம விடுவார் மாமா வீட்டுல இருக்கிறது வரைக்கும். ஆனா கானானுக்கு போக புறப்பட்டா சுத்திகரிச்சு தான் தூக்கிட்டு போவார். நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, நீ தகப்பன் வீட்டுக்கு வரணும். அதுதானே என்று சொல்ல, 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போறத பார்க்கிலும் ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு வாங்குறார். நீ ஓடி ஓடி நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீ எங்க வரணும் தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வரணும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்வான்? அதுலயும் யாராவது இவன் சொல்றதுக்கு வணங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 5வது வசனத்துல, எவனாகிலும் அவனை வணங்க வரும்போது ஒரு ஆமேன் மட்டும் ஒருத்தன் சொல்லிட்டான், தன் கையை நீட்டி அவனை தழுவி, நான் என் நம்பரை வச்சுக்கோ, எப்ப வேணாலும் கூப்பிடு, உனக்கு என்ன டவுட்னாலும் கேளு, ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிட்டான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பாரு இவர் அவர் பாரு தாவீது, அவர் சிங்காசனத்துல அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, இவரை பாரு, இவர் வரும்போதே தோள்ல கை போடுறாரு. ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 6வது வசனம், இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 11வது வசனம், 200 பேர் அப்சலோமுடைய கூட போனார்கள், அவர்கள் அறியாமையினாலே. அவங்களுக்கு தெரியல இது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும். அந்த அப்சலோமின் கதை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்தரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. அவன் தொங்கிட்டு இருந்தான், முடிஞ்ச அவன் ஓட்டம் பாதியில முடிஞ்சது. அவன் ஓட்டம் பாதியில முடிய போகுது. அதனால அவன் என்ன பண்றானா, அவன் கூட 200 பேரை சேர்த்துக்கிட்டான். இதுதான் சாத்தானுடைய வேலை. நான் தள்ளப்பட்டேன், இவங்களும் தள்ளப்படணும். இதைதான் இன்னைக்கு கிருபையை, அதாவது என்னன்னாலும் பரவாயில்ல, எதுவும் பண்ணலாம் என்கிற உபதேசம் இருக்கிறது அல்லவா? அது யார் பேசினாலும், உங்க முன்னாக இருந்து பேசி கொண்டிருக்கிற நானே நாளைக்கு மாற்றி பேசினாலும், ஒரு தேவ பிள்ளை ஏற்று மகிமையை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை அதை அங்கீகரிக்கவே கூடாது. காரணம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி